Hello traders, 27/9/2024 ஸோ அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு லாங் டேர்மில் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து 26,216 வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கேண்டில் 6ஓட பேட்டர்னை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு புல்லிஸாக தான் ஸ்ட்ரென்த் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 1 ஹவரை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் எந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான லெவல், ஸோ அதாவது நாளைக்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,218 to 26,250. ஸோ நாளைக்கு இதுதான் எனக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 26,100க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 26,114 வந்து எனக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் லெவல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த கோல்டன் லெவலும் கூட, சரிங்களா? ஒன்ஸ் எனக்கு இந்த லெவலை வந்து ஸ்கிப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,036. ஸோ இதுதான் எனக்கு நெக்ஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு லெவல். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான லெவல். இந்த லெவல் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு இம்பாக்ட், ஒரு புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எந்த லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப 25,979 தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்டான ஒரு குரூசியல் சப்போர்ட் லெவல், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்னோட ட்ரேடிங் எந்த பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எனக்கு ஃபஸ்ட்டு நியூட்ரலோ ஒரு கேப் டவுன் கேப் அப், ஸோ அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும் நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நாளைக்கு எனக்கு மார்க்கெட் ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இருக்க, அதாவது 26,184 கம்ப்ளீட்டாக இருக்க லெவலை விட கீழே வருது அப்படின்னா எனக்கு ஃபர்தராக ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100 to, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இன்ட்ராடே லெவல் 26,114, சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் நாளைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் எனக்கு 26,100 அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக நெக்ஸ்ட்டு எனக்கு 26,034 வரைக்கும் நம்மளோட ட்ரேடிங் வந்து நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம், ஷார்ட் பொசிஷனுக்கு, சரிங்களா? ஃபைனலி எனக்கு இந்த 26,036 எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் எனக்கு நெக்ஸ்ட் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 ஒன் ஆஃப் த குரூசியல் லெவல் சப்போர்ட் தான் வந்து நாளைக்கு எனக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு என்னோட இன்ட்ராடே லெவலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில் ஸோ நான் ஃபர்தராக 3 லெவல்ஸ் வந்து எனக்கு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து அதை ஹிட் பண்ணியிருக்கேன். என்னன்னா 54,351 வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு மார்க்கெட் என்னென்னா நாளைக்கு 54,467 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸாக 54,899, அதாவது 54,900 நெக்ஸ்ட் லெவல் நான் ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு டேவோட ஹையை நாளைக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ என்னோட ஷார்ட் டேர்மான அனலைஸ்க்கு பேஸ் பண்ணுற அளவுக்கு நாளைக்கு எனக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு எனக்கு 54,469 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக எனக்கு இப்போ இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இங்கெல்லாம் போயிருக்கு. ஸோ 54,600 400 வரையும் எனக்கு மூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட 500 வரையும் நம்மளுக்கு போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு பிளேஸில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் ஜோனாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகுது. 54,000 to 54,100 வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக ஆக்டிவ் ஆகுது. 53,800 to 53,800 to 53,900 ஒன் ஆஃப் த குரூசியல் லெவல் சப்போர்ட். அதாவது குரூசியல்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட் இந்த லெவல் வரை. அதாவது நம்மளுக்கு எங்கே உடைக்குது அப்படின்னா 54,000 உடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 54,000
86ல நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். அதை நம்மளுக்கு உடைக்குதுன்னா நெக்ஸ்ட் நம்ம 53,800 to 53,900 தான் நெக்ஸ்ட் நம்மளோட ஷார்ட் டேர்ம்கான க்ரூஷியல் லெவல் சப்போர்ட். சரிங்களா? இன்ட்ராடே லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எங்கே நிற்கிதுன்னா 54,281 வந்து நிற்கிது. சரிங்களா? நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் 54,000 to 54,191 இதுக்குள்ள நாளைக்கு நம்மளுக்கு இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 54,090. இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக நெக்ஸ்ட் எனக்கு மார்க்கெட் எங்கே வரணும்னா 53,890. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54,000க்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் சம்திங். ஸோ அந்த ஒரு க்ரூஷியல் பிளேஸில் வந்து எனக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நாளைக்கே போயிருமானா, ஸோ நாளைக்கு அந்த லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் போகும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேட் ஜோனில் தான் திஸ் வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஈவினிங் மேலே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஒரு அப்ட்ரெண்ட் போகுது. பட் நம்மளுக்கு டே ஃபுல்லாகவே ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவாக தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்னோட அனலைஸில் என்ன கன்ஃபர்மேஷன்னா, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு ஒன் டேவை பொறுத்தளவுக்கு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 25,155 வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஷார்ட் டேர்ம்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி எனக்கு ஒரு ட்ரெண்டோட ஃபார்மேஷனில் வந்து இப்போ ரெடியாக நிற்கிது. இப்போ எனக்கு என்னன்னா 25,200 நெக்ஸ்ட் பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி பிரேக் பண்ணாதான் நான் நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி பிரேக் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு மார்க்கெட் ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கிறது 24,989. சரிங்களா? அதாவது 900 to 24,900 to 25,000. ஸோ இதுதான் என்னோட க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் எனக்கு 24,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எது வரையும் கீழே விழுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800. சரிங்களா? 900 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் 24,800 வரையும் கீழே விழுந்துட்டு அழகாக வந்து நம்மளுக்கு 24,700 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, நாளைக்கு இன்ட்ராடேவோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இருக்க பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு 25,044 ஸோ இந்த ஒரு லெவல்ஸ்க்குள்ள நம்மளுக்கு கீழே வரணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,987 அதாவது 89 to 87 இந்த லெவலுக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அங்கே பிரேக் ஆகுது அப்படின்னா 24,900 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் லெவலில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி குறித்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸோட ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். என்னோட இது ஜஸ்ட் வந்து ப்ரீ மார்க்கெட்டோட என்னோட அனாலிசிஸ். சரிங்களா? ஆனால் என்னோட லைவ் மார்க்கெட்டோட அப்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ அதனால் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.